ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே திருமலைக்கு தரிசனம் போற பக்தர்களுக்கு லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அதே போல தமிழ்நாட்டுல நீங்க இந்த இடத்துல இருந்து போறீங்க அப்படின்னா சிறப்பு ரயில் வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தின செய்தியும் இந்த வீடியோல பார்ப்போம். நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போகணும், அதுக்கு தேவையான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அக்டோபர் மாசத்துல திருமலையில நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி அபிஷியலா ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. இதுல அக்டோபர் 4ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் நடக்குது. அது இல்லாம வேற என்னென்ன ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை, அதே மாதிரி அக்டோபர் 3ஆம் தேதி அங்குரார்ப்பணம். திருமல பிரம்மோற்சவத்தோட அங்குரார்ப்பணம் அக்டோபர் 3ஆம் தேதி நடக்குது. அக்டோபர் 4ஆம் தேதி கொடியேற்றத்தோட பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 8ஆம் தேதி கருட வாகன சேவை, பிரம்மோற்சவத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாகன சேவை கருட வாகன சேவை. அக்டோபர் 9ஆம் தேதி அன்னைக்கு சரஸ்வதி பூஜா, அதே போல ஸ்வர்ண ரதம் இருக்கு. அக்டோபர் 11ஆம் தேதி ரதோற்சவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 12ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீவாரி சக்கரஸ்நானமும் துவஜரோகணமும் அன்னைக்கு தான் இருக்கு. ஸோ அன்னையோட வருடாந்திர பிரம்மோற்சவம் வந்து முடியுது. அதுக்கு அடுத்தது அக்டோபர் 28ஆம் தேதி அன்னைக்கு சர்வ ஏகாதசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு கோவில்ல தீபாவளி ஆஸ்தானம் நடக்குது. ஸோ இதுதான் அக்டோபர் மாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல். அதே போல இந்த பிரம்மோற்சவத்துக்கு தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுறதா ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஸோ பஸ்ல வந்து டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து யாராவது டிராவல் பண்றீங்கனாலும் உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்டா நீங்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தோட வெப்சைட்ஸ்லயே நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட், நேத்து கூட நம்ம சொல்லியிருந்தோம் எஸ்எஸ்டி டோக்கன் பிரம்மோற்சவம் டைம்ல கொடுப்பாங்களா இல்ல கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ டிடிடியோட அஃபிஷியலா இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்க வீடியோ. இதுல வந்து என்னென்ன தரிசனங்கள் கேன்சல், அதே மாதிரி என்னென்ன டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈயோ சொல்லியிருந்தாங்க. இதுல எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து இருக்கு, பிரம்மோற்சவம் டைம்ல எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 300 ரூபா தரிசனம் ஏற்கனவே ஆன்லைன்ல நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். மற்ற டிக்கெட்ஸ் வந்து கேன்சல், அதாவது ஆன்லைன்ல ஓப்பன் ஆகாத டிக்கெட், என்ஆர்ஐ, இன்ஃபான் இந்த மாதிரி ஸ்பெஷலான தரிசனங்கள் மட்டும்தான் கேன்சல். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவும் போல இருக்கும். நீங்க டோக்கன் வாங்கிட்டு போகலாம், இல்லைன்னா நேரடி சர்வதர்சனத்துல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் பிரம்மோற்சவத்துக்காக நடந்தது. மத்தியானம் 12 மணிக்கு மேல தரிசனங்கள் எல்லாமே அலோவ் பண்ணாங்க. அதே போல இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஊஞ்சல் சேவால தர்ஷன் போயிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நேற்று 30ஆம் தேதி ஊஞ்சல் சேவா போயிருந்திருக்காங்க. 11 மணிக்கு சுபதம் என்ட்ரி வழியா என்ட்ரி ஆயிருக்காங்க. 11:15 செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு 11:15 இருந்து 12:15 வரைக்கும் கியூல வந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மணிக்கு கரெக்டா நாங்க வந்து தர்ஷன் முடிச்சுட்டு விமான வெங்கடேஸ்வரர் அந்த இடத்துல வந்து வந்துட்டோம் அப்படின்னும், ஊஞ்சல் சேவா வந்து 20 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் எங்களோட லட்டு வாங்கிட்டு வெளியில 3 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லட்டு கவுண்டர்ஸ் வந்து க்ரௌடா இருந்துச்சு. திருமலா ரூம் வந்து 24 hours ஒன்லி தான் கொடுக்குறாங்க, எக்ஸ்டென்ஷன் வந்து அலோவ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. மேபி க்ரௌட் அதிகமாக இருக்கிறனால இப்போ எக்ஸ்டென்ஷன் வந்து அலோவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பிரம்மோற்சவம் டைம்லேயே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சில டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம், சில டைம் எக்ஸ்டென்ஷன் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல் பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 66,986 பேர் தான். நேரடி சர்வதர்சனம் எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் பக்தர்கள் ஃபில் ஆகி வெளியில டிபிசி வரைக்கும் லைன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேல உங்களுக்கு எந்த இடத்துல நேரடி சர்வதர்சனம் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றது, லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், அக்கமடேஷனோட அப்டேட்டு, எஸ்எஸ்டி டோக்கன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்டேட் பண்றாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நேரடி சர்வதர்சனம் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு மினிமமாக 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா சேவா முடிச்சுட்டு நம்ம 1 மணி நேரத்துக்குள்ளேயே தர்ஷன் பார்த்துடலாம். நான் சொல்கிறது மேக்ஸிமம் டைம் தான். நீங்களும் ரீசெண்டாக ஏதாவது இந்த மாதிரி ஆர்ஜித சேவாஸில் கல்யாணோற்சவமோ ஊஞ்சல் சேவாவோ மற்ற சேவாக்கள் ஏதாவது அட்டன் பண்ணி தர்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நவம்பர் மாசத்துக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியில் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய டேஸ்ல வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஒரு சில டேஸ்க்கு அவைலபிள் இருக்கு, வேணா செக் பண்ணி பாருங்க. தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட்ல வந்து நமக்கு 4ஆம் தேதியிலேருந்து கூட அவைலபிள் இருக்கு. ஏன்னா அதோட டிக்கெட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், பஸ் ஃபேரும் அதிகம்ன்றனால
நிறைய பேர் ஏபிஎஸ்ஆர்டிசியில் தான் புக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து டிக்கெட் வேணும்னா ஏபிஎஸ்ஆர்டிசியில் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன்ல ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து நான் ஏசி ரூம்ஸ்ல நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். 900 ரூபாய் தான் காஸ்ட், ஆனால் ரூம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து ஜூலைல ஸ்டே பண்ணதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த அக்காமடேஷன்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு டிடிடியோட ரூம்ஸ் வந்து ஆன்லைன்ல கிடைக்கல அப்படின்னும் போது நீங்க இந்த ரூம்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே எல்லா டிக்கெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிசம்பருக்கான பஸ் டிக்கெட் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஓப்பன் ஆகிருச்சு. தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணல. அதனால டிசம்பர் மாதத்துக்கும் ஒரு 20 நாள் பக்கமாக பஸ் டிக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நவம்பருக்குமே அப்படி தான் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாள் ஓப்பன் ஆக தர்ஷன் டிக்கெட்டும் சேர்த்தே ஓப்பன் ஆகும். ஆனால் நவம்பர் மாதத்துலேருந்து ஒரு 20 நாள் 24 நாள் அந்த மாதிரி ஃபுல்லாக பஸ் டிக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தர்ஷன் டிக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இன்னைக்கு 1ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு, நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் டிக்கெட் எதுவும் ஓப்பன் ஆன அப்டேட் கிடைச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்ததாக ட்ரெயின் பற்றின லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டை பார்க்கலாங்க. பொள்ளாச்சி வழியாக திருப்பதிக்கு அக்டோபர் 12ஆம் தேதியிலேருந்து வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்தெந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கவர் ஆகுது, நீங்களும் திருப்பதி போகிறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெயின் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது 29ஆம் தேதி வெளியான நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய நியூஸ் தான். பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வழியாக திருப்பதிக்கு வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. மதுரையிலிருந்து பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வழியாக திருப்பதிக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாகவும், மதுரையிலிருந்து இரவு 11:35 மணிக்கு கிளம்பும் ரயில் பொள்ளாச்சிக்கு அதிகாலை 2:30 மணிக்கு வந்து 2:32 மணிக்கு அங்கிருந்து கிளம்பி கிணத்துக்கடவு, போத்தனூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, ரேணிகுண்டா வழியாக உத்தரப்பிரதேசம் கான்பூருக்கு செல்கிறது. அக்டோபர் 12 முதல் 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் வாரம் வரை இந்த ரயிலை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு கான்பூர் வாராந்திர சிறப்பு ரயில் சேவையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ரயில்வே பணியாளர் நல சங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரதாகவும் சொல்லியிருக்காங்க. பொள்ளாச்சி ரயில் பயணியர் நல சங்கத்தினர் கூறியதாவது, ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதுரையிலிருந்து பொள்ளாச்சி திருப்பதி வழியாக கான்பூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. மறுமார்க்கத்துல கான்பூர்ல இருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் மத்தியானம் 12:30 மணிக்கு கிளம்பும் சிறப்பு ரயில் திருப்பதி ரேணிகுண்டாவில் இருந்து வியாழன் இரவு 7:35 மணிக்கு கிளம்பி பொள்ளாச்சிக்கு காலையில 4:25க்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக இயங்க உள்ள இந்த ரயிலை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்தந்த ஸ்டேஷன்ஸ்ல இருந்து நீங்களும் போறீங்கன்னா இந்த ட்ரெயின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்ததா ட்ரெயின் பத்தி இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து கோச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ட்ரெயின் நம்பரும் எக்ஸ்ட்ரா கோச் வந்து எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயின் நம்பர் 16057 சென்னையிலேருந்து போகக்கூடிய இந்த ட்ரெயின் சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ல 2ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 1 ஜென்ரல் அண்ட் செகண்ட் கிளாஸ் கோச் வந்து அதே மாதிரி 1 சேர் காரும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரெயின்லையுமே வந்து உங்களுக்கு 2ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து கோச்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட அப்டேட் நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் யாராவது இந்த டேட்ஸில் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. மேபி பிரம்மோற்சவமும் இந்த டைமில் வருது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் இல்லை அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா கோச் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட்டில் மீட் பண்ணலாம். நீங்களும் தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.